ஐக்கிய தொழிற்சங்கம் சார்பாக 78ஆம் ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு தலைமை பொறுப்பை ஏற்றுள்ள அருமை தோழர் ஏ சரவணன், தோழர் மு வெங்கடேசன், முன்னிலை பொறுப்பை வகிக்கிற தோழர் புகழ் பத்மநாபன், தோழர் டி மூர்த்தி, தோழர் டி குமரன், தோழர் எம் கௌதம், வரவேற்புரை ஆற்றி அமர்ந்து கொண்டிருக்கிற தோழர் எஸ் லோகநாதன், தோழர் சி கே நாகப்பன், சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கிற எஸ் முருகேசன் மாநில தலைவர், தோழர் எஸ் கணீஸ்வரன் மாநில துணைத் தலைவர், தேசிய கொடியேற்றி சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தோழர் எம் ஜி ராஜேஸ்வரன் மாநில பொதுச் செயலாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும், மாவட்ட செயலாளர்களுக்கும் எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்திய சுதந்திரம் என்பது எவ்வாறு நாம் பெற்றோம்? பல தலைவர்களுடைய போராட்டத்தின் வாயிலாக இச்சுதந்திரத்தை நாம் பெற்றுள்ளோம். இந்திய சுதந்திரத்தை சொல்ல வேண்டுமானால் ஒரு 2 மாதத்தை மட்டும் குறிப்பா சொல்லலாம். அது என்ன மாதம்னா வரலாற்று சிறப்பு மாதம் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் சொல்லலாம். ஏன் மற்ற மாதங்களுக்கு இல்லாத சிறப்பு இந்த 2 மாதத்துக்கு இருக்குதுன்னு கேட்போம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல தான் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைச்சது. ஆகஸ்ட் 15 1947. அதே போல இந்த செப்டம்பர் மாதத்துல ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் 15 நமக்கு சுதந்திரம் கிடைச்சது. இந்த சுதந்திரத்தை பற்றி சொல்லணும்னா அதற்கு குறைஞ்சபட்சம் நம்ம நாட்டை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஆண்டு இருக்கிறாங்க வரலாற்றை பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சவங்க மன்னர்கள், அப்புறம் குறுநில மன்னர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம நாட்டை யார் ஆட்சி செஞ்சாங்க? முகலாயர்கள் ஒரு 700 வருஷம் நம்ம ஆண்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டை பிடிக்கணும்ன்ற கனவோடு இருந்தவங்க யாருன்னா டச்சுக்காரர்கள், போர்ச்சுகீசியர்கள், ஐரோப்பியர்கள், கிழக்கத்திய கம்பெனியர்கள். இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நிலவுது. என்னன்னா, அதாவது இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகாய் இதெல்லாம் எங்க கிடைக்குதுன்னு அவங்க பாக்குறாங்க. இதெல்லாம் எங்க எட்டு வராங்க. இந்த இடம் எங்க இருக்குது, நம்ம அந்த இடத்துக்கு போனோம், கப்பல்ல போய் நம்ம இந்த இடத்த பிடிக்கணும். இந்த வாசனை திரவியங்கள் சொல்லப்படுகிற இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லா பொருட்களும் ஸ்பைசஸ் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஜூஸ் ஸ்பைசஸ் அந்த மாதிரி பொருட்களை நம்ம எங்களுக்கு எட்டு வராங்க. அந்த இடத்த அவங்க தேடி போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரா வராங்க. அப்படி முதல்ல வந்தவங்க யாருன்னா அவங்க டச்சுக்காரர்கள். அதுக்கடுத்து யார் வர்றாங்கன்னா போர்ச்சுகீசியர் வர்றாங்க. வாஸ்கோ ட காமா நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் கலிகட்ல இறங்குறாரு. டையூ டாமன் வழியா வர்றாரு. அவர் ஒரு கப்பல் மாறுது. அதுக்கடுத்து யார் வராங்கன்னா ஐரோப்பியர்கள் வராங்க. அதுக்கடுத்து யார் வராங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியர் வராங்க. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரா இவங்களுக்கு ஒரு தொழில் யார் முதல்ல போய் அந்த பொருட்களை எடுத்து வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா கடைசியில கிரிக்கெட் மேட்ச்ல சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஆட்டி 10 டீம் ஆடி கடைசியா கால் இறுதி, அரை இறுதி, அதாவது இறுதி சுற்றுக்கு போவோம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரா இந்த நாட்டை பிடிக்கிறாங்க. பிடிச்சி ஐரோப்பியர்கள், அடுத்து கிழக்கிந்திய கம்பெனியர்களுக்கு நல்ல அதிகமான
இதில் வெற்றி பெற்று பிளாஸ்டிக் போர்ல வந்து அவங்களுடைய வந்து ஆட்சியை வந்து நிறுவனம் 1757. அதுக்கடுத்தது 1765 பாக்சார் போர் ஒன்று, அந்த போர்ல வந்து கடைசியா முறியடிக்கிறாங்க. ராபர்ட் கிளைவ்ன்றவர் வந்து அதாவது வந்து அந்த இடத்த பிடிச்சி அந்த நவாப் சிரேக் தௌலத் அப்படின்ற ஒரு நவாப் வந்து வென்று ராபர்ட் கிளைவ் வந்து கவர்னர் ஆகும். முதல்ல வந்து கவர்னர் ஆகிறது யாருன்னா ராபர்ட் கிளைவ் கவர்னர் கல்கட்டா ஆகிறார். இப்படிதான் வந்து கிழக்கினுடைய கம்பெனி ஆட்சி வந்து நிறுவனம். அப்படியே அவங்க ஆட்சி செஞ்சு கம்பெனி ஆட்சி வந்து 1600 இருந்து 1858 வரைக்கும் இவங்க ஆட்சி பண்றாங்க. அதுதான் வந்து கம்பெனி இந்தியா. அதுக்கடுத்தது அவங்க நிர்வாகத்துல வந்து தோல்வி அடைஞ்சோடனே அதுக்கடுத்ததான் வந்து பிரிட்டிஷார் வராங்க. அவங்களுடைய ஆட்சி பார்த்தோம்னா 1858 இருந்து 1947 வரைக்கும். அப்புறம் சுதந்திர இந்தியான்னு உருவாங்க. அது எப்படின்னா 1947 இருந்து மறுபடியும் டொமினியன் ஸ்டேட்டஸ் டு பாகிஸ்தான் அண்ட் இந்தியா, அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து குடியேற்ற நாடுகளா அனுப்புறாங்க கொடுக்குறாங்க. அது என்ன குடியேற்ற நாடுகள்னா அதாவது ரெண்டா பிரிக்கிறாங்க. அதாவது ஆட்சியை ரிசர்வ் சப்ஜெக்ட், டிரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட். அதாவது எப்படின்னா நிதி, நிர்வாகம், ரயில்வே, அஞ்சல் இதெல்லாம் வந்து ரிசர்வ் சப்ஜெக்ட். இதெல்லாம் வந்து